இப்ப நட்சத்திர அடிப்படையில அவங்க வாழ்நாள் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோங்க சார். அந்த வரிசையில மேஷ ராசியில இறுதியா இருக்கக்கூடிய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம். அவங்க வேலையா இருக்கலாம், இல்ல தொழிலா இருக்கலாம். எந்த துறையில அவங்க ஜெயிப்பாங்க? மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சிரமப்பட்டுட்டு இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலையும் விதியின் வசத்தால் மிகுந்த சிரமங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சிறப்பான அறிவு ஆற்றலை வாங்குவதற்கோ அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதிலையோ தன்னுடைய பங்களிப்பை அதிக அளவில் இவங்க வச்சுருப்பாங்க. மேசராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆளுமைத்திறன் கொண்ட திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? திருமண யோகம் ஒரு மத்தியம வயதில் நடைமுறைக்கு வரும். அது 25லேருந்து ஒரு 30க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வயசில் ஆண்கள் என்றால் நடைமுறைக்கு வரும். பெண்கள் என்றால் ஒரு 20லேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமண யோகம் நிச்சயமாக நடைமுறைக்கு வரும். இவங்களுக்கு திருமணத்துலேயும் ஒன்றும் பெரிய தடை தாமதங்கள்லாம் இருக்காது. ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த துறை சார்ந்து அவங்க முதலீடு செய்வது அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட் கொடுப்பாங்க சார். மேசராசி கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா இந்த போகிற இடத்துலாம் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யணும், எந்த மாதிரி இறை வழிபாடு அவங்க பண்ணணுங்க சார்? நிச்சயமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை தாய் அண்ணாமலை அம்மனோட சென்று தரிசனம் செய்யும் பொழுது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கான ராஜயோக பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ மேஷ ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க உடல்நிலை அவங்க லைஃப்பில் இந்த பிரச்சனை கட்டாயம் அவங்களுக்கு வரும், இந்த உடல்நிலை குறைபாடோடு தான் இருப்பாங்க அப்படின்னு எதை சொல்லலாங்க சார்? மீன பக்தி பிளஸ் நேரில் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் ஆஸ்ட்ரோ ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நட்சத்திர அடிப்படையில் அவங்க வாழ்நாள் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோங்க சார். அந்த வரிசையில் மேஷ ராசியில் இறுதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க லைஃப் டைம் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத விலாவரியாக பார்க்கலாங்க சார். பொதுவாக ஒரு கூட்டத்தில் ஒரு கிருத்திகை நட்சத்திரம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தனித்துவமாக இந்த கேரக்டரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா எந்த குணத்தை நம்ம சொல்லலாங்க சார்? பொதுவாக மேசராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அதிகாரத்தை மிக சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தோட குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீப ஒளி அல்லது கத்திரிக்கோள். இது ரெண்டு தான் இந்த நட்சத்திரத்துடைய சின்னமாக இருக்கும். தீபங்கிறது ஒரு இருட்டான இடத்துல வெளிச்சத்தை ஏற்றி வைக்கக்கூடிய தன்மை பெறும். இது அறிவாக இருக்கலாம் அல்லது ஒரு அறியாமை சார்ந்த விஷயங்கள் ஒருத்தங்களை மீட்டெடுக்கிறதாக கூட இருக்கலாம். ரெண்டு விஷயமாகவும் பயன்படும். கத்திரிக்கோளுங்கிறது பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயங்கள் எல்லாமே எடுத்துட்டு சீராக்கி ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு படைப்பை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை அது கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சிரமப்பட்டுட்டு இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலையும் விதியின் வசத்தால் மிகுந்த சிரமங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சிறப்பான அறிவு ஆற்றலை வாங்குவதற்கோ அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதிலையோ தன்னுடைய பங்களிப்பை அதிக அளவில் இவங்க வச்சுருப்பாங்க. ஒரு சமுதாய மாற்றத்துக்கான ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த மேச ராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்திகிட்டே இருப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இந்த ஆர்டர் போடுற கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அந்த அவங்களுக்கு இளம் வயதிலேருந்தே வந்துடும். அதேமாரி இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மையில் தான் அவங்க இருப்பாங்க. மற்றவர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஞானமோ அறிவோ அல்லது ஆளுமை திறனோ சிறந்த நிர்வாகத்திறனோ இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒரு சிஇஓ பொசிஷன்லேயோ எம்டி பொசிஷன்லேயோ மற்றவர்களை மற்ற இடத்துல இருந்து சரியான பாதைக்கு திருப்பி அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையும் இவர்களுக்கு இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கும். அப்போ அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கக்கூடிய நபர்களாக அந்த கூட்டத்தில் அவர்கள் தான் நம்பர் 1 முதல் இடத்துல இருப்பாங்க. அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக அவர்கள் மேச ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அவங்களுடைய திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? அவங்களுடைய மனைவி எப்படி இருப்பாங்க, அவங்க கணவர் எப்படி இருப்பாங்க, இதேமாதிரி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுமே எப்படி இருக்குங்க சார்? குழந்தைக்கு பின் யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குங்களா? நிச்சயமாக மேச ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண யோகம் ஒரு மத்தியம வயதில் நடைமுறைக்கு வரும். அது 25லேருந்து ஒரு 30க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வயசில் ஆண்கள் என்றால் நடைமுறைக்கு வரும். பெண்கள் என்றால் ஒரு 20லேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமண யோகம் நிச்சயமாக நடைமுறைக்கு வரும். இவங்களுக்கு திருமணத்துலேயும் ஒன்றும் பெரிய தடை தாமதங்கள்லாம் இருக்காது.
ஆனா கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகளோ, ஒரு முரண்பட்ட கருத்துக்களையோ சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கினாலுமே கூட, இவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது ஒரு சரியான நேர்கோட்டில் தான் செல்லும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. சமுதாயத்துல ஒரு சரியான வழிகாட்டுதலாகவோ, அல்லது ஒரு ரோல் மாடலாவோ இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிய அந்த ஒரு குடும்பத்துல கணவன் மனைவியாக இவர்கள் பரிணமிப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமில்ல. குழந்தை பாக்கியம் அப்படின்னு போயிட்டோம்னாவே, எடுத்தோனமே இவங்களுக்கு ஆண் வாரிசு நிச்சயமாக உண்டு. அதே சமயம் அந்த ஆண் வாரிசின் வழியிலிருந்து பெறக்கூடிய அதிகாரங்களும் இவங்களுக்கு அதிக அளவுல வந்து சேரும். ஒரு மிகப்பெரிய கம்பெனி எங்களுடைய மகன் பிறந்த பிறகு ஒரு தொழில் ஆரம்பிச்சேன். மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. ஒரு இடம் வாங்கினேன், வீடு வாங்கினேன், சொத்து வாங்கினேன், கார், வண்டி, வாகனம், வசதி வாய்ப்பெல்லாம் மிகப்பெரிய அளவுல அனுபவிச்சேன் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இந்த மேச ராசியில கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிற எதார்த்தமான உண்மை நிலை. ஸோ குழந்தை பாக்கியமும், திருமண யோகமும் இவர்களுக்கு மேம்பட்ட ராஜயோக பலன்களையே தான் தருது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான நிலை. மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய துறை சார்ந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது, அந்த வேலையா இருக்கலாம், இல்ல தொழிலா இருக்கலாம். எந்த துறையில அவங்க ஜெயிப்பாங்க? மேச ராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுமைத்திறன் கொண்ட கல்விகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், குரூப் 1 தேர்வு அல்லது அரசு துறை சம்மந்தப்பட்ட அந்த தேர்வுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதிலெல்லாம் வெற்றி கொள்வதற்கான அத்தனை வாய்ப்பையும் அடிக்கடி குடுத்துட்ருக்கும். அந்த குறிப்பிட்ட அந்த பருவ வயசுல, அவன் கல்வி காலத்திலிருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில, இவங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டாருக்குள்ள போய் போவதற்கு உண்டான அத்தனை சந்தர்ப்பத்தையும் இறையருள் இவர்களுக்கு குடுத்துட்டே இருக்கும். ஏன்னா, இந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு நிலையிலேருந்து இவங்க பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. அதே சமயம் சில அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வங்கிகள்ல தன்னுடைய பங்களிப்பு உள்ளவங்க. சிறந்த ஒரு ஆடிட்டரா இருப்பாங்க, அல்லது சிறந்த ஒரு கணித மேதையாக இருப்பாங்க, அல்லது சிறந்த வங்கியாளர்களா இருப்பாங்க, கணக்காளர்களா இருப்பாங்க, காசாளர்களா இருப்பாங்க. இப்படி அந்த மாரி ஒரு ஒரு சுப்பீரியரான ஒரு பொசிஷன்ல அவங்க பணியமர்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. அரசு துறையில பணியாற்றுறதுக்கான அத்தனை முழுமையான யோகத்தையும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பெற்றவர்கள் நிச்சயமாக பெற முடியும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. மேஷ ராசி இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த துறை சார்ந்து அவங்க முதலீடு செய்வது அவங்களுக்கு ஒரு சக்சஸ் ரேட் குடுக்குங்க சார்? மேச ராசி கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தங்க நகை மேல அதிக அளவுல ஈடுபாடு இருக்கும். 2வது இவர்களுக்கு இந்த நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உலோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈர்ப்பு அதிகம். அதனால இவங்க தங்க நகையில முதலீடு செஞ்சாங்கன்னா, அது மிகப்பெரிய லாபத்த நிச்சயமா பெற்றுத்தரும். கடந்த காலங்கள்ல இந்த தங்க நகை மூலமாக அதிக அளவுல லாபத்தை பெற்ற நபர்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில சார்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மையிலே. இவர்களுக்கு இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தங்க நகை அப்படிங்கிறதோ, தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ மிக சிறப்பாக வந்து சேர ஆரம்பிக்கும். முதலீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய நிலம் ரொம்ப அற்புதமான நன்மைகளை தரும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, விவசாய நிலம், பண்ணை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முதலீடு செய்யும் பொழுது, அபரிவிதமான லாபங்களும், முன்னேற்றங்களும் பரிபூரணமாக வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அல்லது பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டி வாடகைக்கு விடுறது, அல்லது ஏதாவது குடோன் அந்த மாரி விஷயங்கள்லாம் கட்டி வாடகைக்கு விடுறது. வண்டி வாகனங்கள பெரிய லெவல்ல, அதாவது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, கனரக வாகனமா இருக்கலாம், பொதுமக்கள ஏற்றிட்டு போகக்கூடிய அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம். இந்த மாரி விஷயங்களை எல்லாம் வாடகைக்கு விட்டு, அதன் மூலமா முதலீடு செய்வதன் வழியிலிருந்து மிகப்பெரிய லாபங்களையும், அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய நபர்களாக இந்த கிருத்திகை நட்சத்திரம், மேச ராசியை சேர்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப மேஷ ராசியில கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்களோட உடல்நிலை, அவங்க லைஃப்ல இந்த பிரச்சனை கட்டாயம் அவங்களுக்கு வரும். இந்த உடல்நிலை குறைபாடோட தான் இருப்பாங்க அப்படின்னு எத சொல்லலாங்க சார்? மெயினா தலைவலி, கண் பார்வை பாதிப்பு. இது 2 தான் இவங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை தருவதாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உடல் ஆரோக்கியத்தில கொஞ்சம் பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள். அதே சமயம் கண் பார்வையும், தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இவர்கள் அடிக்கடி தலை சம்மந்தப்பட்ட பிணிகளால தான் இவங்க அதிக அளவுல பாதிக்கப்படுவாங்க. இதற்கு மட்டும் சரியான மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வது அல்லது சூரிய நமஸ்காரம் சிறப்பா பண்ணும்பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து அவங்க மீண்டு வர முடியும். அத மட்டும் அவங்க கருத்துல எடுத்துக்கலாம். ஸோ இந்த சம்மந்தப்பட்ட தொந்தரவு தான் இவர்களை அதிகமாக பாதிக்கும். அதே சமயம் உடம்பு வந்து நீரோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் எடுத்துக்கணும். தண்ணீர் குடிப்பதுங்கிறது ரொம்ப அவசியம். உஷ்ண திரேகம் அப்படிங்கிறதுனால உடம்பை எந்த அளவுக்கு குளுமையாக வைத்துக் கொள்கிறார்களோ, அந்த அளவுக்கு அவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். மேஷ ராசியில பிறந்த இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க லைஃப்ல கட்டாயம் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரணும். அவங்க போற இடத்துலலாம் ஜெயிக்கணும் அப்படின்னா, அதுக்கான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யணும்? எந்த மாரி இறை வழிபாடு அவங்க பண்ணணுங்க சார்?
மேசராசியில பிறந்த இந்த கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நிச்சயமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை தாய் அண்ணாமலை அம்மனோட சென்று தரிசனம் செய்யும் பொழுது அது பற்றியுள்ள அந்த பௌர்ணமி கிரிவலம் போகுது அப்படிங்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கான ராஜயோக பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் மேசராசியில் நான் பிறந்துட்டேன் அப்படின்னா வாழ்வில் ஒரு முறையாவது அவர்கள் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வந்தால் அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் 100% வந்து சேரும். அதேமாதிரி இவர்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 8 இந்த 3 எண்கள் தான் மிகப்பெரிய வெற்றிகளை நிச்சயமாக அவங்களுக்கு தரும். வர்ணங்களில் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டிய வர்ணம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு வர்ணம். இந்த 2 வர்ணங்களை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் தன்னிறைவாக பெறுவார்கள். இப்போ மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம் வந்து லைஃப்பில் எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.